வெல்கம் டு மகாமேதா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹையர் பர்ச்சேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். Purchaser or hirer pays the entire amount of goods or things in a staggered way, that is monthly, quarterly, yearly with interest. அதாவது பொதுவாக ஒரு பொருள் வாங்கணும்னா இமீடியட்டாக கேஷ் கொடுத்துட்டு அந்த பொருள் வாங்குவோம். சப்போஸ் இந்த பொருள் காஸ்ட்லியாக இருந்தால் மிடில் கிளாஸ் பர்சன், ஒன்லி ரிச் கிளாஸ் பர்சனால் தான் வாங்க முடியும். மிடில் கிளாஸ் பர்சனால் வாங்க முடியாது, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இமீடியட் கேஷ் கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்க முடியாது. ஸோ அவங்களும் வாங்கணும், அவங்களும் அந்த குட்ஸ் வாங்கி அனுபவிக்கணுக்காக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் சிஸ்டம் இஸ் நோன் அஸ் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஸோ அதனால் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் அந்த இந்த பர்ச்சேசருக்கு இன்னொரு பேருக்கு ஹையரர். ஸோ அந்த பர்ச்சேசர் அந்த பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கு உண்டான மொத்த காசையும் ஸ்டாகர்டு வேனா இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மாதமோ இல்லை குவார்ட்டர்லியாவோ இல்லை இயர்லியாவோ பே பண்ணுறது வித் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணி மாதம் இல்லை குவார்ட்டர்லி இயர்லி ஒரு ஸ்டாகர்டு வேவாக இன்ஸ்டால்மெண்ட்ஸாக அந்த பொருளுக்கு உண்டான காசை இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுவாங்க. இதனால் அவங்க பொருளும் வாங்கின மாதிரி இருக்கும், இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணி அந்த பொருளுக்கு உண்டான காசையும் கட்டிடலாம். ஸோ இமீடியட் கேஷ் அந்த பர்ச்சேசர் பே பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மூலமாக பே பண்ணி அந்த பொருளை வாங்கிக்கலாம். ஸோ பொசஷன் ஆஃப் குட்ஸ் ஹையரர். பொசஷன் ஆஃப் குட்ஸ்னால் அந்த பொருள் யார்கிட்ட இருக்குது, யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹையரர் கையில் தான் இருக்குது. ஹையரருக்கு இன்னொன்று மீனிங் பர்ச்சேசர் ஆர் ஹையரர். ஸோ அந்த குட்ஸ் ஹையரர் கிட்ட தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ், தட் இஸ் ஹையர் வெண்டார். ஹையர் வெண்டார்னா செல்லருக்கு இன்னொரு பேருக்கு ஹையர் வெண்டார் இந்த இடத்துல. ஸோ பையர்கிட்ட, அதாவது பர்ச்சேசர்கிட்ட தான் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் இருந்தாலும், அதான் உங்கள் கையில் பொருள் இருந்தாலும் அதோட ஓனர்ஷிப் செல்லர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அந்த பர்ச்சேசர் இன்னும் ஃபுல் அமௌண்ட் கட்டலைல்ல. ஸோ அந்த ஓனர்ஷிப் ஹையர் வெண்டார், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செல்லர், அவங்கக்கிட்ட தான் இந்த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்ச்சேசர், அதாவது ஹையரர் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணோடனே அந்த ஓனர்ஷிப் ஹையரருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதனால தான் போட்டிருக்கு, பட் ட்ரான்ஸ்ஃபர்ட் வென் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் பெய்டு பை ஹையரர். ஸோ ஹையரர் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண அப்புறம் அந்த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் ஹையர் வெண்டார் கிட்டேருந்து ஹையரருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். So hirer has right to terminate the hire purchase agreement at any time. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹையர் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்தால் அந்த ஹையரருக்கும் ஹையர் வெண்டாருக்கும், அதாவது பர்ச்சேஸருக்கும் செல்லருக்கும் ஒரு ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த ஹையரர் எப்போனாலும் இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணலாம், அதாவது கேன்சல் பண்ணலாம், எப்போனாலும் கேன்சல் பண்ணலாம். அதுக்குண்டான உரிமை அந்த ஹையரருக்கு உண்டு. ஹையரர் மீன்ஸ் பர்ச்சேசர். ஸோ அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ண அப்புறம் ஹீ கேன் ரிட்டர்ன் த குட்ஸ் டு ஹையர் வெண்டார். ஸோ அந்த இருக்கிற பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ஹையரர் கிட்ட தான் இருக்குது, ஹையர் கையில் தானே அந்த பொருள் இருக்குது. அந்த பொருளை ஹையர் வெண்டார்ட்ட ரிட்டர்ன் பண்ணிடணும், திருப்பி கொடுத்துடணும். அப்புறம் ஃபர்தர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் he cannot recover the amount of installment already paid. ஆனால் அந்த ஹையரர் ஏற்கனவே கட்டின இன்ஸ்டால்மெண்ட்ஸை ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குண்டான யூசேஜ் பண்ணியாச்சுல்ல, அந்த பர்ச்சேஸை அதுக்குண்டான யூசேஜ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஏற்கனவே கட்டின இன்ஸ்டால்மெண்ட்ஸை ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டா ஃபர்தராக இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண வேணாம். So the higher purchaser cannot damage the goods or pledge the goods. So in the higher purchase agreement higher purchaser, அதாவது பையர் அந்த குட்ஸை டேமேஜ் பண்ணவோ பிளெட்ஜ் பண்ணவோ எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா இன்னும் ஃபுல் பேமெண்ட் பண்ணலைல்ல. ஸோ அதனால் இந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் சேல் பற்றி பார்க்கலாம். ஹையர் பர்ச்சேஸ்க்கு இன்ஸ்டால்மெண்ட் சேலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்ஸ்டால்மெண்ட் சேல்லையும் அதே தான். ஸோ இந்த பர்ச்சேசர் குட்ஸை ரிசீவ் பண்ணிட்டு அப்பப்போ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மூலமாக ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணுவாங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, பொசஷன் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் பையர்கிட்டே இருக்கும்.
இந்த இடத்துல ஹையர் பர்ச்சேஸை ஹையர் வெண்டான்னு இருக்காது, பையர் செல்லரில் தான் இருக்கும். ஸோ பொசிஷன் அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் வந்து பையர் கிட்ட தான் இருக்கும். பையர் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயே பே பண்ணாலே அந்த ஓனர்ஷிப்பு பையர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி பொசிஷன் அதாவது குட்ஸ் வந்து பையர் கையில் தான் இருக்கும், ஓனர்ஷிப்பும் பையர் கையில் தான் இருக்கும். ஆனால் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பொசிஷன் வந்து பையர் கையில் தான் இருக்கும், ஆனால் ஓனர்ஷிப் வந்து ஹையர் வெண்டா அதாவது செல்லர் கையில் இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கு ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்க்கும் இன்ஸ்டால்மெண்ட் சேலுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட்னா சப்போஸ் பையர் வந்து ஃபர்தர் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணவே இல்லை, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த குட்ஸ் வந்து செல்லரால் சீஸ் பண்ண முடியாது, திருப்பி எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த செல்லர் எப்படி பேமெண்ட்டை ரெக்கவர் பண்ணலான்னா கோர்ட் மூலமாக அந்த பையர் மேலே கேஸ் போட்டு பேமெண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். ஸோ செல்லர் கேன் சியூ பையர் இன் கோர்ட் ஃபார் பேமெண்ட். இப்போ நம்ம ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்க்கும் இன்ஸ்டால்மெண்ட் சேலுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஹையர் பர்ச்சேஸில் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் டு பையர் அட் த டைம் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். அதாவது அப்பயே சொன்னது தான், ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் அந்த குட்ஸோட ஓனர்ஷிப் வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண அப்புறம் தான் அந்த பையருக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு முன்னாடி செல்லர் மேலே தான் அந்த ஓனர்ஷிப் இருக்கும். ஸோ வென் த பையர் பேஸ் தி லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒன்லி த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு தி பையர். பட் இன் கேஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் சேலில் வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு பையர் அட் டைம் ஆஃப் சேல் ஆர் அட் டைம் ஆஃப் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் சேலில் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஃபஸ்ட் பையர் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயே பே பண்ணாலோ இல்லை சேல்ஸ் வந்து அந்த டைமில் நடந்தாலோ அந்த ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் இன் டிஃபால்ட் ஆஃப் பையர் செல்லர் கேன் சீஸ் தி குட்ஸ். இப்போ சப்போஸ் பையர் வந்து பொருளை வாங்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு ஒன்றுமே பே பண்ணல, இல்லை கொஞ்சம் தான் பே பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக பே பண்ணலை, ஏமாற்றிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையால் பே பண்ணலைன்னா அந்த செல்லர் வந்து அந்த பையர் வாங்கின குட்ஸை சீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சீஸ் பண்ணலான்னா ரிட்டன் திருப்பி எடுத்துக்கலாம், எந்த ஒரு உரிமை இருக்குது அந்த செல்லருக்கு வந்து அந்த குட்ஸை சீஸ் பண்ணிடலாம். பட் இன் கேஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் சேலில் வந்து பையர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பே பண்ணலை, அமௌண்ட் பே பண்ணலைன்னா அந்த செல்லர் வந்து குட்ஸை சீஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த செல்லர் வந்து கோர்ட் மூலமாக பையர் மேலே கேஸ் போட்டு அந்த பேமெண்ட்டை ரெக்கவர் பண்ணி பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் நோ ரைட் டு செல் ஆர் பிளெட்ஜ் தி குட்ஸ் பை பையர். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் இந்த பையர் வந்து தான் வாங்கின குட்ஸ் வந்து தான் கையில் கூட அந்த குட்ஸ் இருந்தால் கூட அதுக்குண்டான சேல் இல்லாட்டி எதாவது பிளெட்ஜ் பண்ணவோ அடகு வைக்கவோ அந்த பையருக்கு ரைட்ஸே இல்லை. ஏன்னா இன்னும் லாஸ்ட் பேமெண்ட் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணலை. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பையர் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், செல் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை அடகு கூட வைக்கலாம் அந்த குட்ஸை. ஸோ அதுக்குண்டான எல்லா ரைட்ஸும் பையர் மேலே இருக்குது. ஏன்னா ஓனர்ஷிப் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் ஓனர்ஷிப் இன்னும் பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. பட் இன்ஸ்டால்மெண்ட் சேலில் ஓனர்ஷிப்க்கு பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதால் பையர் வந்து குட்ஸை என்ன வேணாலும் பண்ணலாம், சேல் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை பிளெட்ஜ் கூட பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சேல். ஸோ இப்போ பேசிக் கான்செப்ட்ஸ் தியரி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸில் மொத்தம் 4 மாடல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மாடல் பார்க்கலாம். ஸோ மாடல் 1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் ஆர் கிவன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சம், எக்ஸ் பர்ச்சேசஸ் கார் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் ஆன் 1st January 2011. Cash price is 4,50,000 rupees and interest is 10% per annum and down payment is 90,000. Installments every year is 1,70,000, 1,50,000, 1,08,460 and calculate the interest paid by the buyer. So இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, rate of interest கொடுத்துருக்காங்களா? Yes, they have given, which is known as 10%, and cash price is given, which is 4,50,000, and installments are also given, which is given in 3 years, 1,70,000, 1,50,000 and 1,08,460. So we have to find the interest paid by the buyer.
ஸோ டவுன் பேமெண்ட் விச் இஸ் equal to 90,000 rupees. ஸோ டவுன் பேமெண்ட்னா என்னென்னா ஒரு பொருளை வாங்கினோடனே ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை இமீடியட்டாக பே பண்ணுற பேர் தான் டவுன் பேமெண்ட். ஸோ 4,50,000 இஸ் தி அமௌண்ட். ஆனால் 90,000 வந்து ஸ்பாட் பேமெண்ட் இமீடியட்டாக பே பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் டவுன் பேமெண்ட். இப்போ நாம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இயர் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட், டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ், டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ்னு காலம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ கார் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாங்க? 1st January 2011 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்னால், ஸோ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்னால் எவ்வளோ? 4,50,000 இஸ் தி ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் டவுன் பேமெண்ட் இஸ் 90,000 அண்ட் எவ்வளோ டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ்னால் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் இஸ் 90,000, ஏன்னா 90,000 டவுன் பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் நெல். ஏன் நெல்னா எப்பவுமே டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ ஏன்னா உடனே கேஷ் பே பண்ணிடுறோம்ல, அதனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் நெல். ஸோ வாட் இஸ் தி க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ்? க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4,50,000 minus 90,000. ஏன்னா 90,000 பே பண்ணியாச்சுல. ஸோ 4,50,000 minus 90,000 which is equal to 3,60,000 is the closing cash balance. So closing cash price is 3,60,000. அது அப்படியே ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ்னு போட்டுடுறோம். அந்த 3,60,000 அப்படியே எடுத்து இங்கே போட்டுடுறோம். ஸோ எப்போ பே பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லாம் எப்போ பே பண்ணுறாங்க? எவ்ரி இயர் எண்டில் பே பண்ணுறாங்க. ஸோ இயர் எண்டு நான் 31st December 2011. ஸோ எவ்வளோ பே பண்ணுறாங்க ஃபஸ்ட் இயரில்? இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எவ்ரி இயர் அண்ட் 1,70,000 rupees. ஸோ 1,70,000 rupees இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் போட்டுடுறோம் அண்டர் தி காலம் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். இல்லை டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் அண்ட் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டில் ரெண்டும் இருக்குது, கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணால் தான் இன்ஸ்டால்மெண்ட்னு அர்த்தம். இந்த 1,70,000 வந்து கேஷ் ப்ரைஸ்க்கு மட்டும் சொந்தமானதில்லை, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்துருக்கு. ஸோ அதை நாம் பிரித்து போடணும். ஸோ எப்படி பிரித்து போடணுன்னா, ஸோ இப்போ இயர் ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் ஆர் டவுன் பேமெண்ட், டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ், டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ்னு காலம் பிரிச்சாச்சு. ஸோ 1st January 2011 தான் காரை வந்து ஹையர் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்தது. ஸோ அதனால தான் 1st January 2011 ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அண்ட் ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸில் வந்து 4,50,000 which is the total cash price of the car. and installment payment or down payment, அதாவது இப்போ நம்ம டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் 1st January 2011 நம்ம 90,000 டவுன் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 90,000 rupees. அண்ட் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ்னால் கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட்டில் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ். அண்ட் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் எவ்வளோ பே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். இப்போ வந்து டவுன் பேமெண்ட்க்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா உடனே பே பண்ணிடும், ஸ்பாட் பேமெண்ட்டாக கட்டிடுறோம். ஸோ அதனால் அதுக்கு டவுன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா டிலே பண்ணி நம்ம பே பண்ணலை. ஸோ 90,000க்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்க்கு நாம் நெல் போட்டுட்டோம். அண்ட் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸில் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 90,000 பே பண்ணியிருக்கோம். ஸோ 90,000 rupees அண்டர் தி டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் காலம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 4,50,000 minus 90,000. 4,50,000 minus 90,000 is equal to rupees 3,60,000 which is the closing cash price or closing cash balance. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 31st December 2011. ஸோ எவ்ரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எப்பயுமே இயர் எண்டில் தான் பே பண்ணுவாங்க. ஸோ 2011 இயர் எண்ட் என்ன? அஃப்கோர்ஸ் 31st December 2011 is the year end of 2011. ஸோ இந்த க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் இருக்குல்ல 3,60,000, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும் ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் காலம் கடியில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட், ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கொஷினில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்ரி இயர் ஃபஸ்ட் இயர் வந்து 1,70,000 கொடுத்துருக்கு. அது இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்க்கு காலம் கடியில் rupees 1,70,000 போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் அண்ட் டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்பயுமே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சேர்ந்தால் தான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வரும். ஸோ இந்த 1,70,000 வந்து கேஷ் ப்ரைஸ்க்கு உண்டானது மட்டும் இல்லை. So it includes both cash price and interest which is equal to 1,70,000. So இப்போ நாம் என்ன பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் கேஷ் ப்ரைஸ்க்கு உண்டானது எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு உண்டானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கலாம் கொஷினில் என்ன இருக்குன்னு. ஸோ கொஷினில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 10% per annumனு கொடுத்துருக்காங்க கொஷினில். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காலம் கடியில் இந்த ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் இருக்குல்ல, அதாவது ருபீஸ் 3,60,000. ஸோ அது இன்ட்டு 10%ன்னு போட்டால் நமக்கு 36,000ன்னு கிடைக்கும். ஸோ 3,60,000 into 10% which is equal to 36,000 which is the interest amount of the first year. So 36,000 is the interest. So towards interestல வந்து 36,000 rupees. இப்போ நாம கேஷ் ப்ரைஸு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இந்த 1,70,000ல் 36,000 வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டானது. ஸோ அஃப்கோர்ஸ் பேலன்ஸ் வந்து கேஷ் ப்ரைஸ்க்கு உண்டானது. ஸோ 1,70,000 minus 36,000 which is equal to 1,34,000 rupees which is the cash price of the first year. இப்போ நம்ம 1 lakh ரெண்டுத்துக்கு கண்டுபிடிச்சது 1,34,000 rupees is the towards cash price and 36,000 rupees is the towards interest. இப்போ நாம closing cash balance கண்டுபிடிக்கலாம். closing cash balance எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 3,60,000 1,34,000 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 3,60,000 minus 1,34,000 is equal to 2,26,000. So 3,60,000 minus 1,34,000 which is equal to 2,26,000 which is the closing cash price. இப்போ நாம் செகண்ட் இயர் பார்க்கலாம். ஸோ செகண்ட் இயரோட அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் தி செகண்ட் இயர். ஸோ செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் இதோட 1 இயர்னா 31st 12/2012, அதாவது 31st December 2012 இஸ் தி செகண்ட் இயர் லாஸ்ட். ஸோ அதை டேட் போட்டாச்சு. இப்போ நாம் இந்த க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் இருக்குல்ல 2,26,000 அதை எடுத்து அப்படியே ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸில் போட்டுறோம் rupees 2,26,000. இப்போ நம்ம கொஷினில் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் செகண்ட் இயருக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எவ்ரி இயர். ஸோ செகண்ட் இயர் வந்து rupees 1,50,000 இஸ் தி செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்லேயும் rupees 1,50,000ன்னு போட்டாச்சு. இப்போ நாம் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ்க்கு இந்த 1,50,000 வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயே அது எது டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸு எது டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நாம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 10% per annum. ஸோ ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் திஸ் செகண்ட் இயர் வந்து 2,26,000. அதனால் 2,26,000 into 10% which is the interest rate. 2,26,000 into 10% is equal to 22,600 rupees. So that is the interest amount of the second year. So 1,50,000ல 22,600ல rupees வந்து interest. So the balance வந்து cash price. So of course 1,50,000 minus 22,600 is equal to rupees 1,27,000 which is the cash price. So towards cash price kadila rupees 1,27,000 and towards interest kadila rupees 22,600. இது நான் கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா இந்த 1,27,000 இந்த 22,600 ஆட் பண்ணால் 1,50,000 அப்படின்னு வரணும். ஸோ அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த மெத்தட் போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் மைனஸ் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ். ஸோ ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் இஸ் 2,26,000 அண்ட் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் இஸ் 1,27,000 rupees. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 2,26,000 மைனஸ் 1,27,000 is equal to 98,600 is the closing cash price of the second year. So 98,600 rupees is the closing cash price. இப்போ நாம் தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் 2012 முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2013 லாஸ்ட் டே. ஸோ 31st December 2013 is the year end of the 2013. ஸோ இந்த 98,600 வந்து போன வருஷத்துக்கு உண்டான க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ். ஸோ அப்படியே எடுத்து இந்த
2013 உண்டான ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸும் 98,600. இப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கொஷினில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்ரி இயர் தேர்ட் இயருக்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட் வந்து ₹1,08,460 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் காலம்லேயும் ₹1,08,460 போட்டுடுறோம். ஸோ இது வந்து எது இந்த 1,08,460 எது கேஷ் ப்ரைஸ் அண்ட் எது இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 10% அண்ட் ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் திஸ் தேர்ட் இயர் அதாவது 2013 வந்து 98,600. ஸோ ஆப்வியஸ்லி 98,600 into 10% which is equal to ₹9,860 is the interest of the third year. So ₹9,860 is the interest. இப்போ நாம 1,08,460 9,860 is the interest. So the balance is of course the cash price. So 1,08,460 minus ₹9,860 is equal to ₹98,600. So that is the cash price of the third year. So இந்த 98,600 இருக்குது. இந்த டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் காலம்லையும் ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் 98,600 சேமாக இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா இப்போ முடிய போகிறதில்ல ஃபர்தராக ஏன் இது ரெண்டும் சேமாக இருக்குன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் தேர்ட் இயரோட முடிய போகிறதில்ல. ஸோ ஃபர்தராக எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸும் டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் காலமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை த போத் ஆர் ஈக்குவல். ஸோ அஃப்கோர்ஸ் க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ்னு இருக்காது. ஏன்னா கணக்கு முடிச்சாச்சு, எல்லாமே ஃபுல் அமௌண்ட் கட்டியாச்சு, இன்ட்ரெஸ்ட்டும் கட்டியாச்சு. ஸோ அதுக்குண்டான க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ்னு இல்லவே இல்லை. வேணால் ஒரு 98,600 minus 98,600 ஆப்வியஸ்லி இட்ஸ் 0. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இந்த சம் போடுறோமா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணோன்னா ஸோ திஸ் இஸ் தி ஒன் ட்ரிக். தட் இஸ் த ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டுவர்ட்ஸ் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் தி லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இயர். ஸோ அது ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலே நாம் இந்த சம் கரெக்டாக போடுறோன்னு அர்த்தம். இப்போ டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை தி பையர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அது அந்த காலமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும்ல. ஸோ தட் இஸ் தி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை தி பையர். ஸோ அதாவது 36,000 plus 22,600 plus 9,860 which is equal to 68,460. இதோ 36,000 plus 22,600 plus 9,860 which is equal to 68,460. That is the total interest paid by the buyer. That is the trick of first model sum. When the rate of interest, cash price and installments are given, how to find the interest paid by the buyer. So that's it. இந்த வீடியோவில் நாம் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமோட பேசிக் கான்செப்ட் தியரி பற்றி பார்த்தோம். அண்ட் மாடல் ஒன் சம் அதாவது when rate of interest and cash price and installment is given, how to calculate the interest paid by the buyer. ஸோ அந்த மாடல் ஒன் சம் பற்றி கூட பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் 3 மாடல் சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. இல்லாட்டி இந்த ஃபர்தர் எனி அதர் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது வீடியோ பண்ணணுன்னா அந்த சஜஷன்ஸ் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்க்கு மகாமேதா அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.